World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழுவின் இளம் தலைமுறை ஜோதிடர் செல்வி கனிஷ்கா அவர்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் தலைப்பில் அற்புதமான விஷயங்களை நம்முடைய உரையாட்ட இருக்கிறார். செல்வி கனிஷ்கா அவர்களை சொற்பொழிவாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ குருப்பியோ நம. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாதம் பணிந்து, எனது தாய் தந்தையர் பாதம் பணிந்து, குருநாதர் திரு சம்பத்குமார் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய திரு குருஜி வல்லஸ் தினேஷ்ராஜா ஐயா அவர்களுக்கும் திவ்யா மேடம் அவர்களுக்கும் நன்றி. நல்லதொரு வாய்ப்பு காரணமான குரு தனபாக்கியம் அம்மா அவர்களுக்கும், எனக்கு ஊக்கமளித்து கொண்டிருக்கும் திரு ஜேவிஆர் அருண்ராம் ஐயா அவர்களுக்கும், கருமுருகானந்தம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி ஐயா மற்றும் கதிர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்பு பேச வந்திருக்கேன் அப்படின்னா, வருமானம் பெருக வாழ்வியல் பரிகாரம், அதை பற்றி பேச வந்திருக்கேன். வருமானம் வருமானம் அப்படின்னா ரெண்டாம் இடம் தான் வருமானம் சொல்லக்கூடியது. அப்போ மேசராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் பெருகணும் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை இயக்கணும். அப்போ ரெண்டாம் இடம் என்னது? ரிஷபம். அப்போ ரெண்டாம் இடம் ஃபஸ்ட்டு மேசத்தில் பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போ அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது நட்சத்திரம் பரணியோட நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். அப்போ நெல்லிக்காய் மரம் வளர்க்கணும், இல்லாட்டி நெல்லிக்காய் மரத்துக்கு தண்ணி ஊற்றி வரலாம். அடுத்து பரணி அப்படின்னா அடுப்பு. அப்படின்னா அடுப்பு வாங்கி ஏதோ ஒரு ஹாஸ்டலுக்கோ ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ தானம் பண்ணலாம். அடுத்து மேஷம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி. அப்போ செவ்வாய்னா முருகர். அப்போ முருகர் வழிபாடு செய்யலாம். முருகர் சென்னிமலை முருகர், திருச்செந்தூர், எந்த முருகர் வேணால் வழிபாடு செய்யலாம். முருகர் வழிபாடு மிகவும் ஏற்றம் தரும். ஏன்னா இவர் தான் ராசி அதிபதி. அப்போ முருகர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் ஏற்றம் வரும். அப்புறம் ரெண்டாம் இடம் தான் வருமானம். அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறப்ப ரிஷபத்தில் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இருக்கும். அப்போ ரோகிணினா சந்திரன்னா நீர் சார்ந்த உணவு. நீர் அப்படின்னா தயிர், மோர், அந்த மாதிரி உணவு. அப்போ தயிர், மோர் நீர்மோர் பந்தல் மாதிரி வச்சு தானம் பண்ணிங்க அப்படின்னா வருமானம் தடையில்லாமல் வரும். அடுத்து ரெண்டாம் இடம் அதே ரிஷபத்தில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இருக்குது. ரோகிணி சொல்லியாச்சு. அடுத்து கிருத்திகை பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம். அப்போ கிருத்திகைனா கத்தி. அப்போ ஹாஸ்டலில் சமையல் கத்தி தானம் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டாம் இடம் கல்வி. அப்போ ரெண்டாம் இடங்கிறப்ப கல்விங்கிறதுனால ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களுக்கு அந்த சமையல்காரங்களுக்கு கத்தி தானம் பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாம் இடம் தான் கண்ணுங்கிறப்ப கண்ணாடி போடுவோம். அப்போ கண்ணாடி தானம் பண்ணுங்கள். அடுத்து ரிஷபம் பார்த்திங்கன்னா அதோட வடிவம் பார்த்திங்கன்னா காளமாடு சொல்லுவாங்க. அப்போ காளைனா நந்தி. அப்போ பிரதோஷ வழிபாடு செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடம் மிதுனம்னா புதன்கிறப்ப பச்சை. அப்போ பச்சை நேரத்தில் இருக்கிற மறிக்கொழுந்து மற்றும் வில்வத்தை தானம் வாங்கி கொடுக்கலாம். சாமி கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடுத்து ரிஷபத்துக்கு ரெண்டாம் இடம் மிதுனம். அதில் கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிதுனத்தில் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இருக்குது. திருவாதிரை அப்படின்னா வாழைப்பழம். அப்போ மாட்டுக்கு ரிஷபம்னா காளை. அப்போ மாட்டுக்கு வாழைப்பழம் தானம் பண்ணலாம். இல்லாட்டி மாடு சாப்பிடக்கூடிய உணவு சோளத்தட்டு அதெல்லாம் தானம் பண்ணலாம். அடுத்து ரிஷபத்தில் ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறதுனால ரோகிணி அப்படின்னா சந்திரன்னா பால் சார்ந்த உணவு, தயிர், நெய் அதெல்லாம் பிரதோஷ நேரத்தில் சாமிக்கு கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு வரலாம். தயிர், பால் அது மட்டும் இல்லாமல் இளநீர், பன்னீர், அரிசி மாவு, திருமஞ்சனம்லாம் சாமி கொடுத்து வழிபாடு செய்யலாம். அடுத்து மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. அப்போ மிருகசீரிஷம் அப்படின்னா தேங்காய். அப்போ வெள்ளைக்கடலுக்கு தேங்காய் சாதம் தானம் பண்ணலாம். அப்புறம் மிதுனம் புதன் அப்படின்னா காது, மூக்கு, தொண்டை சொல்லுவாங்க. அப்போ காதில் போகிற இயர்ஃபோன்ஸ் தானம் பண்ணலாம். அப்புறம் புதன்னா திருநங்கை சொல்லுவாங்க, சின்ன குழந்தை சொல்லுவாங்க. அப்போ சின்ன குழந்தைகளை உணவு தானம் பண்ணலாம். ரெண்டாம் இடம் உணவு தானம் பண்ணலாம். அப்புறம் புதன்னா காது, மூக்கு, தொண்டையுமாங்க. மூக்குங்கிறப்ப மூக்கு குத்துவாங்க இல்லைங்க ஆசாரி, அவங்களுக்கு அவரை செய்யும் தொழிலுக்கு தேவையான கறிவு தானம் பண்ணலாம்.
அப்புறம் வந்து மிதுனத்துக்கு வந்து 2ஆம் இடம் கடகம். கடகம்னா சந்திரன். அப்போ சந்திரன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்க வேண்டியது. இப்போ மிதுனம்னா புதன். புதன் வந்து பச்சை நிறம். அப்போ வந்து அது வந்து திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதுனால திருவாதிரைனா ராகு. ராகுனா அந்த கேஸ் மாதிரி பொங்கி வருதுங்களா. அப்போ வந்து புதன் ப்ளஸ் கடகம் சந்திரன் அப்புறம் ராகு 3 சேர்த்திங்க அப்படின்னா பச்சை கலரில் இருக்கணும், லிக்விடாக இருக்கணும், ஆனால் ரொம்ப கேஸாக இருக்கணும், கோல்டாகவும் இருக்கணும். அப்படின்னா 7up பாட்டில். அப்போ 7up வந்து திருநங்கைகளுக்கு இல்லை சின்ன குழந்தைக்கு தானம் பண்ணலாம். அடுத்து புதன் அப்படின்னா பெருமாள். அப்போ பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது. அடுத்து கடகம். கடகம் பார்த்திங்கன்னா அரச மரம் வளர்க்கலாம், அரச மரம் தண்ணி ஊற்றி வரலாம். அப்புறம் கடகத்தில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இருக்கும். பூசம் அப்படின்னா வேல். நம்ம இளைய தளபதி முதலமைச்சர் விஜய் விஜய் வேல் தானம் பண்ணார் இல்லைங்க திருச்செந்தூரில், அந்த மாதிரி நம்மளும் வேல் தானம் பண்ண அப்படின்னா வெற்றி ஏற்படும். அடுத்து வந்து அதில் வந்து ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. ஆயில்யம் அப்படின்னா புன்னை மரம். புன்னை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றலாம், இல்லாட்டி அம்மிக்கல் மிக்சி தானம் பண்ணலாம். அது ஒரு ஹாஸ்டலுக்கு அந்த தானம் பண்ணலாம். அப்புறம் புனர்பூசம் வந்துட்டு கடகத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்குது. புனர்பூசம்னா குரு. அதில் வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்கும். புனர்பூசம்னா குரு, பூசம் சனி பகவான், ஆயில்யம் வந்துட்டு புதன். அப்போ வந்து புனர்பூசம்னா குரு, ஆயில்யம் அப்படின்னா அம்மிக்கல் மிக்சி. அப்புறம் வந்து கடகராசி. கடகம்னா சந்திரன். அப்போ கடகம்னா பச்சரிசி, குருனா வந்து நாட்டு சக்கரை. அப்போ வந்து ஆயில்யம் அப்படின்னா அம்மிக்கல் மிக்சிங்கிறதுனால பச்சரிசியை மிக்சியில் போட்டு அரைச்சி நாட்டு சர்க்கரை கலந்து தானம் பண்ணிங்க அப்படின்னா வருமானம் தடையில்லாமல் வரும். அடுத்து வந்து மகம். அதில் வந்துட்டு கடகத்துக்கு 2ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தில் மகம் பூரம் முத்திரம் இருக்குது. மகமில் பார்த்திங்க அப்படின்னா மகம் தான் பல்லாக்கு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் கோயிலெல்லாம் நைட்டு வந்துட்டு பள்ளியறை நடக்கும். பள்ளியரில் வந்து நைட்டு பல்லாக்கு தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி பல்லாக்கு தூக்கிறதுக்கு நீங்களும் போய் தூக்குனீங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை வராது, வருமான தடை இல்லாமல் வரும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வரும். பல்லாக்கு அந்த நிகழ்வு பார்த்திங்கனாலே பள்ளியறை பூஜை பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து சிம்மத்தில் பார்த்திங்கன்னா மகம் பூரம் முத்திரம் இருக்குது. சிம்மம் பார்த்திங்கன்னா மகம்னா கேது. கேதுனா யார்? விநாயகர். விநாயகர் வந்து இங்கே இருக்கு. விநாயகரோட ஃபேமஸ் என்ன பிள்ளையார்பட்டி சொல்லலாம். இன்னொன்று திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சிஷ்ட மகா கணபதி விநாயகர் தரிசனம் பண்ணிங்கன்னா சிறப்புங்க. அடுத்த சிம்மத்தில் வந்து பூரம் நட்சத்திரம் இருக்குது. பூரம்னா சுக்கிரன். சுக்கிரனோட அதிதேவதை வந்து ஆண்டாளும் மகாலட்சுமி சொல்லுவாங்க. மகாலட்சுமியோட சிறப்பான தலமும் ஸ்ரீரங்கம் வழிபாடு செய்யலாம். ஆண்டாள் அப்படிங்கிறப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அப்புறம் சுக்கிரனுங்கிறப்ப இனிப்பு சொல்லுவாங்க, வெள்ளைக்கடர். அப்போ வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் வந்து பால்கோவா வந்து ஃபேமஸ்ஸு. அப்போ வந்து அங்கே போயிட்டு பால்கோவா தானம் பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சுக்கிரன்னா ஆண்டாள் மகாலட்சுமிங்களா. அப்போ ஆண்டாள் பாசுரம் பாடலாம். ஒருவேளை இந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போக முடியாதவங்க வீட்லேயே வந்துட்டு வெள்ளிக்கிழமைப்போ குளிச்சுட்டு வீட்லேயே வந்து ஆண்டாள் பாசுரம் பாடலாம், இல்லாட்டி லக்ஷ்மி சோஸ்திரம் படிக்கலாம். அடுத்து வந்துட்டு சிம்மத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் அதிபதி. அதில் வந்துட்டு மகம் பூரம் முத்திர நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா சூரியன் தான் வந்து அதிதேவதையாக வருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? சூரியன் அதிதேவதை சிவபெருமான். அப்போ சிவபெருமான் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா உத்திரத்தோட அதிபதி சூரியனோட மந்திரமான காயத்ரி மந்திரம் பாராயணம் பண்ணலாம். அடுத்து சிம்மத்துக்கு 2ஆம் இடம் கன்னி. கன்னியில் வந்துட்டு ஹஸ்தம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை வரும். சித்திரை அப்படின்னா முருகப்பெருமாள். இப்போ சித்திரைன்னா அரளிப்பூ. அப்போ வந்து முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ கொடுத்து அரளி மாலை சாத்தி வழிபாடு செய்யலாம். அப்புறம் சிம்மத்துக்கு 2 கன்னியில் வந்துட்டு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை வரும். சித்திரை சொல்லியாச்சு, உத்திரம் சொல்லியாச்சு. அடுத்து ஹஸ்தம் அப்படின்னா வெற்றிலை. வீட்டில் வந்து வெற்றிலை கொடி வளர்க்கலாம், ஆனால் வாஸ்துப்படி வளர்க்கூடாது சொல்லுவாங்க. இல்லாட்டி வெற்றிலை சாப்பிட்டு வெற்றிலை சுவைக்கலாம், அது மிகவும் நல்லது. அடுத்து வந்துட்டு கன்னியில் பார்த்திங்க அப்படின்னா உத்திரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் இருக்குது. அது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் இந்த கன்னியில் பார்த்திங்கன்னா உத்திரம் இருக்குது. உத்திரம் அப்படின்னா கட்டில். ஸோ 6ஆம்னா நோயாளி. 6னா கடன் நோய் எதிரி நோய் சொல்லுவாங்க. அப்போ நோயாளிங்கிறப்ப நோயாளி எங்கே இருப்பாங்க? மருத்துவமனையில் தான் இருப்பாங்க. அப்புறம் மருத்துவமனையோட நோயாளிக்கு வந்து கட்டில் மெத்தை தானம் பண்ணலாம். அப்புறம் வந்து ஹஸ்தம் கை. அப்போ கண்ணில் வந்து உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இருக்குது. ஹஸ்தம்னா வந்து உள்ளங்கை சொல்லுவாங்க. அப்போ சித்திரைனா வந்துட்டு ஸ்வஸ்திக் சின்னம். அப்போ வந்து உள்ளங்கையில் வந்து ஸ்வஸ்திக் சின்னம் வந்து மருதாணியில் வச்சுக்கிறது மிகவும் சிறப்பு. அப்புறம் சித்திரை அப்படின்னா சித்திரகுப்தர் அதில் பிறந்திருக்காரு. அப்போ சித்திரகுப்தர் ஆலயம் செஞ்சு சித்திரா போகிறப்ப வழிபாடு செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பு. அப்புறம் சித்திரையில் வந்து வள்ளலாரும் பிறந்திருக்காரு. அவர் வந்து அணையா அடுப்புன்னு ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து அடுப்பு எப்பயுமே எரிஞ்சிட்டே இருக்கும், அணையாமல் எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பார். வள்ளலார் மாதிரி நீங்களும் அன்னதானம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்க அதை செய்யணும். அடுத்து வந்து துலாம் ராசி. துலாத்தில் வந்து சித்திரை சுவாதி விசாகம் இருக்கும். துலாத்துக்கு 2ஆம் இடம் வந்து விருச்சிகம் வந்து அதில் வந்து விசாகம் அனுசம் கேட்டை இருக்குது.
கேட்டைனா என்னது? குடை. அப்போ வந்து குடை தானம் பண்ணுங்கள். அம்பர்லா தானம் பண்ணலாம். அடுத்து துலாமோட ராசியோட இது என்னது சிம்பிள் வந்து தராசு. அப்போ வந்து தராசு வந்து இப்போ வச்சுக்கிறது இல்லை, இப்போ வந்து டிஜிட்டல் மாதிரி போயிட்டாங்க. ஆனால் தள்ளுவண்டி கடையோட சில பேர் தராசு வச்சுருப்பாங்க. அப்போ தள்ளுவண்டி கடையில் வந்து தராசு தானம் பண்ணலாம். அப்புறம் விருச்சகம் அப்படி இல்லை. விருச்சக ராசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாகம் மனுஷம் கேட்டே வரும். விசாகத்தில் பிறந்தது யார்? முருகப்பெருமான் பிறந்திருக்காரு. அப்போ வந்து முருகனுக்கு சந்தன அபிஷேகம் செய்யலாம். அப்புறம் முருகனோட சிறந்த தலம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். அப்புறம் சந்தன தானம் பண்ணலாம். அடுத்து விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா விசாகம் மனுஷம் கேட்டே நட்சத்திரம் இருக்குது. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு செஸ் போர்டு தானம் பண்ணலாம். அப்புறம் வந்து கேட்டைனா வந்து கொடை. அப்போ இவங்களும் கொடை தானம் செய்யலாம். அதில் வந்துட்டு விருச்சகத்துக்கு 2ஆம் இடம் தனுசில் வந்து மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது. மூலம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். மூலத்தில் பிறந்தது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் விருச்சகத்தில் பார்த்திங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் இருக்குது. அப்போ அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்புறம் தனுசில் பார்த்திங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் இருக்குது. மூலம் சொல்லியாச்சு. அடுத்து பூராடம் பார்த்திங்க அப்படின்னா பூராடம் வந்து சுக்கிரன் நட்சத்திரம். சுக்கிரன் என்னது? சுக்கிரனோட ஃபேமஸ் வந்து திருச்சி இல்லாட்டி ஸ்ரீரங்கம், அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அடுத்து தனுசு ராசி. தனுசில் பார்த்திங்கன்னா மூலம் பூராடம் உத்திராடம் 3 நட்சத்திரம் இருக்குது. அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் வருது. 9ஆம் இடம்னா என்னது? அப்பாவை வந்து அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அப்பாவுக்கு உதவி செய்கிறது. அப்பா இல்லை அப்படின்னா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உதவி செய்யலாம். அடுத்து வந்து 9ஆம் இடம் தான் குருநாதர். அப்போ குருநாதர் ஆசீர்வாதம் வந்து குரு பூர்ணிமாப்பா செஞ்சீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பு. மற்ற நாள்லேயும் செய்யலாம், நல்லது தான். அடுத்து தனுசு வந்து மூலம். அது வந்து மூல நட்சத்திரம் இருக்குது. மூலம்னா வந்து ஆஞ்சநேயர். அப்போ வந்து ஆஞ்சநேயர் என்னது? அனுமன் சாலிசா படிக்கலாம். ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு வடமாலை சாத்தலாம். அப்புறம் தனுஷ்கோடி செஞ்சு வரலாம். அடுத்து வந்து மகரத்தில் வந்து உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இருக்குது. அப்போ வந்து வேப்ப மரத்துக்கு நட்டு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் வந்து ஏழைகளுக்கு தையல் மிஷின் தானம் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு மகரத்து அதிபதி சனி பகவான். அப்போ சனி பகவான் என்னது? செருப்பு. அப்போ முதியோர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம். சனி பகவான் கால் மிதி மேட்டு. அப்போ வந்து மேட்டு வந்து தானம் பண்ணலாம். அப்புறம் வந்து காசிக்கு போனால் கர்மா கழியும்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். 10ஆம் இடம் தான் கும்பம். அப்போ அதில் வந்து அவிட்டம் இருக்குது. கும்பத்தில் வந்து அவிட்டம் இருக்குது. அது வந்து மகரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ கும்பம் வந்து 10ஆம் இடமா இருக்கிறதுனால காசிக்கு நிகரான ஸ்தலம் வந்து அவினாசி. அப்போ அவினாசி கோயில் இருக்கிற அவினாசி லிங்கேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். அடுத்து வந்து கும்பமில் வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி 3 நட்சத்திரம் இருக்குது. பூரட்டாதி முருங்கை அப்படின்னா பூரட்டாதி. அப்போ வந்து முருங்கை மரம் நட்டு தண்ணி ஊற்றி வளர்க்கலாம். இல்லாட்டி முருங்கை மரம் வளரும் முருங்கீரையில் தானம் பண்ணலாம். அடுத்து முருங்கை சூப் குடிக்கலாம். முருங்கை சூப் தானம் பண்ணலாம். அடுத்து வந்து அதில் சதயம் இருக்குது. கும்பத்தில் சதயம் இருக்கிறதுனால திராட்சை தானம் பண்ணலாம். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு செய்யலாம். அப்புறம் வந்து ஆதி கும்பேஸ்வரர் வந்து கும்பகோணத்தில் இருக்குது, அந்த சாமியை போய் வழிபாடு செய்யலாம். அடுத்து மீனத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இருக்குது. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்கு உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா முரசு, அதை டம்டம்னு அடிப்பாங்க, முரசு. அது வந்து வாத்திய கருவி, கோவிலுக்கு வந்து தானம் செய்யலாம். அப்புறம் வந்து மீனம் அப்படின்னா 2 மீன் ஜோடி மீன் இருக்குமா, அப்போ மீனுக்கு வந்து பொறி போட்டு குளத்துல போய் பொறி போடலாம். இல்லாட்டி கோவிலை தூய்மைப்படுத்தலாம். ஏன்னா வந்துட்டு மீனுக்கு வந்து குரு பகவான் தான் இருக்கிறதுனால குருனா கோவில். அப்போ வந்து கோவிலை தூய்மைப்படுத்தலாம், இல்லாட்டி உழவார பண்ணி செய்யலாம். அப்புறம் வந்து 12ஆம் இடம்ங்கிறது நம்ம பாதம் சொல்லக்கூடியது. அப்போ வந்து பாத யாத்திரை செல்லலாம். எந்த கோயிலுக்குன்னா பாத யாத்திரை செல்லலாம். முருகன் கோயிலுக்கு அந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போனால் சிறப்பு. எந்த கோயில், ஏன்னா முருகன் கோயிலுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மீனத்துக்கு 2ஆம் இடம் மேஷத்தோட அதிபதி செவ்வாயோட அதிபதி முருகர். அப்போ நீங்கள் பாத யாத்திரை முருகன் கோயில் சென்னிமலைக்கோ பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ பாத யாத்திரை செஞ்சிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் வந்து கடலில் நீராடணும். ஏன் கடலில் நீராட சொல்கிறேன் அப்படின்னா மீனம் வந்துட்டு கடலுங்கிறதுனால கடல் ராசிங்கன்னா கடலில் நீராடுறது மிகவும் சிறப்பு. எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு குருஜி வல்லஸ் தினேஷ் ராஜா ஐயா அவர்களுக்கும், திவ்யா மேடம் அவர்களுக்கும், தனபாகிய மேடம் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவாற்றி வாழ்வியல் பரிகாரங்களை தந்த இளம் தலைமுறை ஜோதிடர் கனிஷ்கா அவர்களுக்கு சாந்தி மேடம் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.